ஹலோ ஐம் காயத்ரிகர்ணா. ஒரு அழகான நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியை தாண்டி போனால் தான் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நிறைய ஆண் அர்ச்சகர்கள் தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெண் அர்ச்சகரும் இருக்காங்க. எப்போவுமே பெண்களை மோசமாக பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது அவங்க எப்போவுமே நம்மளுக்கு கீழே தான் வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ, ஒரு நாள் மற்ற ஆண் அர்ச்சகர்களுக்கு கூட அந்த பெண் அர்ச்சகரும் படகுல சவாரி செய்கிறாங்க. அப்படி சவாரி செஞ்சிட்ருக்கப்போ படகு பழுதாயிடுது. ஸோ அந்த லேடி அர்ச்சகர் என்ன பண்ணுறாங்க, உடனே எழுந்து நதியிலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலை திறக்கணும், பூஜை பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நதியில் நடந்து போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆண் அர்ச்சகரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, தண்ணியில் நீந்தி போவாங்க, இவ என்ன நடக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு நதி மேலே நடக்குது. எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த குறையாக கண்டுபிடிச்சி சொல்கிற எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக உண்மையான கடமையை செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் வலிமையோடு போராடிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணாலும் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்காம நம்மளுடைய கடமைகள் நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான எடுத்துக்காட்டு. தேங்க்யூ.